அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். சொல்லுங்க சார். மீனவர்கள் 32 பேர் கைது செய்வதை கண்டித்து அங்க ராமேஸ்வரத்துல 5வது நாளா இன்னைக்கு தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து மீனவர்களை கைது பண்ற சூழல் இருக்கு. தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவங்க மத்திய மாநில அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்னதான் தீர்வு? அதாவது இது மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு தான் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லை அவளுக்கு கடலிலே எந்த எல்லை என்று தெரியாது. அதற்கு ஒரு எல்லை கோடும் கிடையாது, கடல். அதில் நம்முடைய மீனவர்கள் ஒரு சிலர் தெரியாம அந்த எல்லைக்குள்ள போனாலும் அதை அவர் வான் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா அந்த கடல்ல தண்ணி, அதுக்குள்ள மீனவர்கள் சாதாரண குடும்பத்தை பிறந்தவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு எந்தெந்த எல்லை அளவு தெரியாது. அதனாலதான் இந்த பிரச்சனை வர்றது. இதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் இரண்டும் இதுக்கு ஒரு தீர்வானதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். இதை சும்மா ஒரு 5 அடி 10 அடி போனால் உடனே அவருடைய படகை பறிமுதல் செய்யறது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அவர்கள் பிடித்த மீனைகள்லாம் அள்ளி செல்வது, அவருடைய உடைமைகளை பருத்தி செல்வது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய தொழில், அதை நம்பித்தான் குடும்பம் இருக்குது. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உணர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும். இது தொடர்ந்து இலங்கை கடற்படை திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை கைது செய்வது, துன்புறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குறிப்பா இந்த கச்சத்தீவை மீட்பு விவகாரத்தில் இப்ப மத்திய மாநில அரசு வார்த்தை போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னதான் நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான? எங்களை நாடாளுமன்றத்தில் ஆள் இல்லையே. நீ கேட்கிற கேள்வி அவிட்டு தான் கேட்கல. திமுகவினரே என்ன மாதிரி? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும். அதுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டோம். மீன்பிடி துறைமுகம் நிறைய கொடுத்தோம், மீன் இறகு தளத்தை அமைச்சோம், ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம். இப்படி பல சொன்னோம். அதில் இலங்கையில் பிடித்து போன அந்த படகெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இழப்புகள்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து மீனவர்களை காப்பாற்றப்பட்டது. அதே இன்றைக்கு அந்த கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஊடகத்திலையும் போட மாட்டீங்க, எடிட் பண்ணிருக்கீங்க. நான் சொன்னாலும் எடிட் பண்ணிடுவீங்க. யார் உங்களுக்கு தெரியும்? அதில் போய் கேள்வி கேளுங்க. அவையில் அதை கேள்வியே கேட்க மாட்டேங்களே. இந்த மீனவர்கள் பாதிப்பு இல்லாததற்கு யார் காரணம்? யாருடைய ஆட்சியில் இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டது? இலங்கை அரசு. அதை முதல் நீங்க பகிரங்கப்படுத்துங்க. எதுக்கே விவாதம் மாட வைக்கிறீங்க? அதிமுக இருமுனா விவாதம் மாட வைக்கிறீங்க. ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையா இருக்குது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாதம் மேடை வச்சு இன்றைக்கு மத்திய மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடலாம். ஒன்றும் தவறு இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக பிரமுகரும் தொழிலதிபரும் ஒப்பந்த பணிக்காக 20% 18% கமிஷன் பேரம் பேசுகிற ஆடியோ வெளியே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தரமான பணிகளை செய்ய முடியுமா இந்த மாதிரி கமிஷன் அடிப்படையில்? என்ன மாவட்டத்தில்? ராணிப்பேட்டை. நீங்க ஒரு மாவட்டத்தை சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சென்னை உட்பட 38 மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமாக நடக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஒரு மாவட்டம்னு சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்தில் வெளியில் வந்துருக்குது, மீன் மாவட்டத்தில் அங்கங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, தருமபுரியில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோவில் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதில் என்ன சொல்றாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார். ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்க போய் நிக்க போறாங்க? இந்த ஆட்சியில் எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அரசு எப்படிலாம் தவறா பயன்படுத்துது. இதெல்லாம் பத்திரிகையில போடுங்க. இதெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்றேன். இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க.
தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்க வெளிப்படுத்தணும். விவாத மேடையில் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பத்தி விவாதிக்கல, விட்டுருங்க. இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்போ பார்த்தாலும் 8 வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கிறீங்க. நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க. திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது, இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது, வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல, அவர் வீட்டுல நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்தெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு இது கேட்கிற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமா, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா, நாங்க தான் கிடைச்சோமா? என்ன, நாங்க தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யறாங்க இந்த ஆட்சியில்? என்ன செஞ்சிருக்கிறாங்க? இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே. இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம், அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? எவ்வளவு திட்டம். அதே மாதிரி இங்க இருக்கிற நதி வெஸ்ட் நதி தானே, வெஸ்ட் நதியில இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது, அதை சுத்தப்படுத்தி விடலான்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உயர்த்தணும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் நதியில இந்த நதிநீர் மாசுபடுது. அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில் விட வேணும். அது ஒரு திட்டம், அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 234 தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் 10 கோரிக்கைகளை வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 10 கோரிக்கைகளை எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க, கோரிக்கையோட தான் இருக்குது. இல்லை, அதுக்கு தீர்வு காணல. அவைதாங்க எப்பவுமே கவர்ச்சிகரமா பேசுறதாச்சே. பேசுவது அழகா இருக்கும், செயலில் ஒண்ணுமே கிடையாது. செயலில் 0. 10 கொடுத்தோம், 10ல் இப்போ 4 தான் எடுத்திருக்குன்னு வந்திருக்குது. இன்னும் 4க்கு நிதி ஒதுக்குனாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு 9 மாசம் 8-9 மாசம் தான் இருக்குது. அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்கள்ல வல்லவர்கள், புரியுதுங்களா? திட்டத்தை செயல்படுவதில் பிற்போக்கானவர். தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்தத்தை, அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டோம், அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றது தெரியல. ஒரு முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு, அவரே உணர வேணும். எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்துல தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அது பிரச்சனை ஆயிருங்க, வேண்டாம்.
சார் தேமுதிக அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுக என்ன தீர்மானங்கள் சார் கொடுக்கும்? அது எப்படி போய் இப்ப சொல்ல முடியும்? நாளைக்கு தான் கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை எங்களுக்கு? நம்ம சார்பா யாரு பங்கேற்காங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். சார் தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் சொன்னோமா? யாரோ சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். ஜிஎஸ்டியா? அது வீதான சொல்றாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலைன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்போ பார்த்தாலும் 39 இடத்துல ஜெயிச்சிட்டு 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாங்கள் ஜெயித்தோம், புரியுதுங்களா? 37 நாடாளுமன்ற நாங்கள் ஜெயித்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அப்படி எந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்களா? வெளிநடப்பு பண்ண கொடுத்துருவாங்க. ஏங்க அழுத்தம் கொடுக்கல, நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதையும் என்ன இங்க ரெய்டு விட்டுருவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். நீட் தேர்வு ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் பேசணும். நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சார், உங்களுடைய தேர்தல் அந்த பரப்புரை, இன்னொன்று அந்த சுற்றுப்பயணம் விவரம், இப்ப நீங்க ஊரா போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்ப தொடங்க போறீங்க? அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமை கழகம் வெளியிடும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்தோம்.